ஒரு காலத்தில் கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய நகரம் இருந்ததாக சொல்கிறார்கள். தங்கம், செல்வம், மிகப்பெரிய அரண்மனைகள் எல்லாவற்றையும் கொண்டிருந்த அந்த நாகரிகம் ஒரே நாளில், ஒரே இரவில் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாம். அந்த மர்ம நகரத்தின் பெயர் அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸ் பற்றிய கதை முதலில் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ எழுதிய டைமியோஸ் மற்றும் கிரிட்டியஸ் என்ற நூல்களில் வருகிறது. பிளாட்டோ சொன்ன கதையின்படி அட்லாண்டிஸ் என்பது கடலுக்கு அப்பால் இருந்த ஒரு மிகப்பெரிய தீவு நாடு. அங்கிருந்த மக்கள் மிகவும் செல்வந்தர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களிடம் பிரம்மாண்டமான அரண்மனைகள், துறைமுகங்கள், கோயில்கள் என ஒரு அற்புதமான நாகரிகம் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் செல்வமும் அதிகாரமும் அதிகரித்த போது அவர்கள் அகந்தையுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இதனால் கடவுள்களின் கோபத்திற்கு ஆளான அட்லாண்டிஸ் பயங்கரமான நிலநடுக்கங்களாலும் கடல் பேரழிவாலும் அழிந்ததாக பிளாட்டோ கூறுகிறார். மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? அட்லாண்டிஸ் அழிவு ஒரே நாள் மற்றும் ஒரே இரவில் நடந்ததாக பிளாட்டோ குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அந்த மிகப்பெரிய நகரம் கடலுக்குள் மறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அட்லாண்டிஸ் இருந்ததா? இதுதான் இன்னும் மிகப்பெரிய கேள்வி. சிலர் அட்லாண்டிஸ் ஒரு கற்பனை கதை மட்டுமே என்கிறார்கள். மற்றவர்கள் பழங்காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு மற்றும் சுனாமி போன்ற உண்மையான பேரழிவுகள் இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். குறிப்பாக சாண்டோரினி தீவில் ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு பற்றி பலர் அட்லாண்டிஸ் கதையுடன் தொடர்பு படுத்துகிறார்கள். ஆனால் இதுவரை அட்லாண்டிஸ் இருந்தது என்பதை நிரூபிக்கும் உறுதியான தொல்பொருள் ஆதாரம் கிடைக்கவில்லை. அப்படியானால் அட்லாண்டிஸ் உண்மையான ஒரு நகரமா, அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஒரு மர்ம கற்பனையா?